எம்ஜிஆருடைய 108வது பிறந்த தினத்துக்கு வந்து இன்றைய நாளில் வல்வெட்டித்துறையில் வந்து எல்லா மக்களும் ஒன்று கூடியிருக்கிறார். இந்த இருந்ததால் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி. அந்த கையை எண்ணி எண்ணி கலங்க செய்தாய். வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வல்வெட்டித்துறையில் இன்றைய தினத்தில் 108வது பிறந்த நாள் நினைவு தினம் வந்து எம்ஜிஆருக்காக கொண்டாடப்பட்டிருக்குது. அவருடைய பிறந்த நாள்லேயே வந்து கொண்டாடப்பட்டிருக்குது. அதுக்காக வந்து இளங்குமரன் எம்பி கூட இந்த இடத்துக்கு வந்து வருகை தந்திருந்தார். அது தொடர்பான காணொலிகளை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமாக வந்து பெனரெல்லாம் அடித்து பெரிய ஒரு முறையில் வந்து கொண்டாடப்படுது எம்ஜிஆருக்காக. எம்ஜிஆருடைய இந்த நினைவு தினத்தை கொண்டாடுறதுக்கு வந்து அமைச்சர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறார் இந்த இடத்துக்கு வந்து. இப்போ இளங்குமரன் அமைச்சரும் வந்து இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார். மக்கள் மனதில் இந்திய திருநாட்டு 108 ஆண்டுகளில் கடந்து தன்னுடைய பிறந்த நாளை நினைவுபடுத்துகின்ற ஒரு எட்டற்ற தலைவனாக திகழ்கின்ற எம்ஜிஆர். இருந்ததால் நாட்டில் பல வண்ண கொடி, எத்தனையோ கட்சிகளின் எண்ணப்படி, பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி. இதை எப்பவோ பாடி இருக்கிறார் பாருங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பாடல் பாடினார். என்றால் அந்த அன்னக்கொடி இருந்தால் தான் பாடலாம், எல்லாரும் பாடலாம். அவர்களை தற்போது அழைத்திருக்கின்றோம். அவருடைய அந்த கொடை சிறப்பை கற்ற விவரங்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சிவானந்தன் அவர்களுக்கு சித்தத்தில் பாசத்தை மட்டும் கொண்டு அனைவரும் கண்டு மகிழ நெஞ்சில் அன்பு நிறைந்துவிடுகிற, அனைவரும் கண்டு மகிழ நெஞ்சில் அன்பு நிறைந்துவிடுகிற எங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தொண்டன, எங்கள் வீட்டு பிள்ளை அன்பு தொண்டன, அசரான வீரன ஆயிரத்தில் ஒருவன, அசரான வீரன ஆயிரத்தில் ஒருவன, அன்புக்கு அடிமையென தர்மத்தின் தலைவன் என, அன்புக்கு அடிமை என தர்மத்தின் தலைவன் என அந்த விட்ட அந்த கையை எண்ணி எண்ணி கலங்க செய்தாய். அந்த விட்ட அந்த கையை எண்ணி எண்ணி கலங்க செய்தாய். அன்பே நீ மீண்டும் பிறந்துவா என மக்களை ஏங்க செய்தாய். அன்பே நீ மீண்டும் பிறந்துவா என மக்களை ஏங்க செய்தாய். நாடுகளை கடந்து எமக்காகவும் பல உதவிகளை செய்து ஏழை மக்களுக்காக பல உதவிகளை செய்த எம்ஜிஆரின் நினைவாளருக்கு எனக்காகவும் இடத்துக்கு அறிவதற்கு வந்து அழைப்பு நல்கியிருக்கிறார்கள். இந்திய காலத்தில் உடலில் இருந்த வல்வெட்டித்துறை கிராம மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது சிறிய உரையாகின்றேன். இன்றைய தினம் எம்ஜிஆரின் பிறந்தநாளைக்கு இன்றைய தினம் கல்வியற்ற மாணவர்களுக்காகவும் எம்ஜிஆர் நினைவு சார்பாக இந்த ஒரு மக்களை ஒத்துழைப்பில்
கற்றல் உபகரணத்தை வழங்குவதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். எமது ஒரே ஒரு ஆயுதம் கல்வி. இருவரும் காலத்தில் எமது இளைஞர்கள் கல்வியை கற்று சிறந்த அறிவை பெற்றுக்கொண்டு எமது தமிழ் சமுதாயத்தை மென்மேலும் உயர்த்த வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. கல்வியை கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரம் கல்வெட்டு கிராமம் என்பது பல இன்னல்களை சுமந்து வரலாற்று சாதனைகளை படைத்த கிராமமாக இருக்கிறது. இன்று வரும்போது வீதியை பார்க்கும்போது பல இளைஞர்களை சுமந்து கொண்டே இருக்கின்றன. அறத்தொழிலை எடுத்துக்கொண்டாலும் பல இளைஞர்கள் எல்லாம் அறத்தொழிலை செய்து வருகின்றனர். இதற்காக நம்பிக்கையில் இம்முறை தேர்தலுக்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஹாரி ஆதரவை பெற்று தந்தார்கள். அதே நேரம் இதே கிராமத்தில் எந்த ஒரு நாட்டு ஜனாதிபதியின் காலத்தில் அவர்களுக்கு செய்யாத மரியாதையை கூட செய்கிறார்கள். பட்ட திருவிழாவில் அவரது படத்தை ஏற்றி இனம் மத பேதம் கலந்து ஒன்றுபடுவதற்கான சில சமிதியை காட்டியுள்ளார்கள். நமது அரசாங்கமும் அவ்வாறுதான் மொழியை கடந்து மக்களின் உணர்வுகளை புரிய எச்சரிக்கின்றோம். மொழி என்பது எமது ஒரு பாடமாக இருக்கிறது. ஆனால் உணர்வு என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான். அழுவதென்பாத மொழிதான், சிரிப்பதென்பாத மொழியானதான். அன்பத்தொடரை எதிர்பார்க்க கூட மக்களின் உணர்வுகளை புரிய வேண்டும். மக்களின் உணர்வுகளை புரியும் போது மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களின் பிரச்சனையை உதவி செய்யும் போது கண்டிப்பாக இந்த நாடு வேறு திசையை நோக்கி நகரும் என்பதை நம்பிக்கை இருக்கிறது. ஒரு நாட்டில் பிரிவினை என்பது சதாகாலமும் இருந்து வந்தது. பிரிவினை உண்டாகவே அரசியல் நடைபெற்றது. ஆனால் முன்னேற்றத்தை காணவில்லை. இவருக்கு எதிர்பார்ப்பிருக்கிறது மக்களுக்கிடையில் ஒரு இலக்கியம் ஏற்படும் போது அவர்களது கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் மதிக்கும் போது இந்த நாடு முன்னேற்றத்தை நகரும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. திடமான நம்பிக்கை இருக்கிறது. இவருக்கு இனங்களுக்கிடையில் ஒரு ஐக்கியம் ஏற்படும் பட்சத்தில் தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையை அடையும் என்பதை அவ்வாறான நிலையை அடையும் போது கண்டிப்பாக இந்த நாளை முன்னேற்ற நம்பிக்கை இருக்கிறது. பிரிவினை என்பது நாங்களும் செய்யுமாறு சிங்களவர்கள் செய்வார்களாக இருந்தால் இந்த நாடு யாராலையும் காப்பிட முடியாது. இந்த சதாகாலம் இன்னொரு நடந்து கொண்டது. அந்த இடத்தில் இருந்து தமிழ் மக்களை பிரச்சனைகளை உணர்ந்திருக்கிறோம். அந்த பிரச்சனைகளை எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்து கொண்டு அவர்களின் உணர்வுகளை மதித்துக் கொண்டு அவர்களின் கலாச்சாரங்களை மதித்துக் கொண்டு அவர்களது மொழி தமிழர்களின் மொழிகளை மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அமைத்துள்ளார்கள். நம்பிக்கை பயணிக்கிறார்கள். மக்கள் மத்திய அரசாங்கத்தில் இருந்த நம்பிக்கையை விட ஒரு அரசாங்கத்தில் கூடுதலான நம்பிக்கையை வைத்துள்ளார்கள். அந்த நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஒரு அரசாங்கத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நாங்கள் சிறியவை விட மாட்டோம். மேலும் மேலும் காலம் திட்டத்தில் என்ன நம்பிக்கை அதிகரிக்கும். கண்டிப்பாக வெகு விரைவில் உங்களுக்கு இடமே நேரடியாக வந்து அவதானிக்கக்கூடிய வந்துக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கு. ஏனென்றால் வர வேண்டும் என்று அவர்களுடன் இருக்கின்ற சந்தர்ப்பம் அமையக்கூடும் என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் இங்கே இருக்கும் மக்கள் பல வேதனையை நேரடியாக வந்து உணரும் போதுதான் கண்டிப்பாக அந்த வேலை வேகமாக நடக்கும் என்பதை வேகமாக நம்புகிறோம். அதற்காக அழைக்கிறதற்கு கண்டிப்பாக எம்மாடி என்ற உதவி இருக்கிறது. இந்த வீதியை பார்க்கும்போது தான் அது தெரியும். ஏனென்றால் அவர் எப்போது பாதையாக நேரத்தை ஏற்படுத்தலாம், நேரத்தை வீணப்படுத்தலாம். ஆனால் எவ்வளவு கட்சி கூட நாங்கள் பாதையால் பயணிப்பதை நேரம் வீணாகவில்லை. ஒரு பாதையால் பயணிக்கும் போது மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு வசனம் எனக்கு பிடித்திருந்தது. நேரத்தை விட மக்களின் உணர்வை புரிவதற்கு எத்தரிக்கிற இந்த மக்களின் உணர்வுகளை இல்லத்தில் வந்து உணரக்கூடிய நிலை ஒன்று ஏற்படுத்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஏற்படுத்தும் சந்தர்ப்பத்தை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். அதற்காக
மக்களின் உறவை புரிந்து மக்களின் இலட்சியங்களுக்கு எத்தனைக்காக நம்புகிறே இங்கே பல எதிர்கால சந்ததிகள் வந்திருக்கிறார்கள். நாட்டின் தலைவர்களாக வரக்கூடியவர்கள். அவ்வாறான தலைவர்கள் இணைந்து பல தலைவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இனியும் எமது நாட்டின் தலைவர்களாக உருவாவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. பாராளுமன்றம் போகலாம், பெரிய பெரிய பதவிகளை எடுக்கலாம். எதிர்கால காலத்தில் அந்த தலைவர் பொறுப்பை ஏற்கக்கூடிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அதற்கான சந்தர்ப்பத்தை எமது அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும். ஏனென்றால் எமது அரசாங்கம் இம்மூலை இலங்கை வரலாற்றிலே எந்த அரசாங்கம் ஒதுக்காத இந்தியை கல்விக்காக இம்முறை ஒதுக்கப் போகிறது. அடுத்ததாக மருத்துவதற்கு எந்த அரசாங்கம் ஒதுக்காது. அறநிலைத்துறை ஆதிகோவிலடி எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தின் ஏற்பாட்டில் இந்த ஆரடியில் அமைந்திருக்கக்கூடிய எம்ஜிஆருடைய சமீபத்திலே 20 சிலைக்கு 108வது பிறந்த நாளையொட்டி இந்த நடைபெறுகின்ற வைபவத்தை கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாதகுரு அவர்களே, கிராம சபை முக்கியவர் அவர்களே, இதற்கு தலைவராகவும் இந்த ஆதியோட நற்பணி மன்றத்துடைய தலைவர் அவர்களே, ஏனைய உறுப்பினர்களை நடத்தக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உறவினர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். வருடம் அமரர் எம்ஜிஆருடைய அந்த நினைவு தினத்தை டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியும், பிறந்த தினத்தை ஜனவரி மாதம் 17ஆம் தேதியும் 1950 நேரத்திலே தான் இங்கு அமைக்கப்பட்டிருந்த திருவுருவச் சிலை படைகளால் உடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் மீளவும் நாங்கள் விழா எழுவோம் என்பது போல மீள கட்டி வைக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்திலே கம்பீரமாக வீட்டு தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அவரது எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கொண்டார். ஏழைகளுடைய நண்பனாக வாழ்ந்து தன்னுடைய ஒரு முறைவதனாக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த பொன்னரை சோழருடைய நினைவை போற்றுகின்ற விதத்திலே இந்த சிறுவர்களுக்கு இன்றைக்கு இந்த கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய போராட்ட வரலாற்று அவர்கள் எம்ஜிஆர் மறக்கப்பட முடியாதவர். போராட்டத்திற்காக தன்னுடைய செல்வத்தை அள்ளி வாரி வழங்கியது மாத்திரமல்ல, தொடர்ந்து அத்தனை இங்கிருந்து லட்சக்கணக்கிலே சென்ற அகதி மக்களை அரவணைத்து அவர்களை அங்கே வாழ வைத்த பெருமை அவர்கள் எம்ஜிஆரை சாரும். அந்த வகையிலே அந்த ஒரு அமரருடைய அந்த நிலையை போற்றக்கூடிய விதத்திலே பாராட்டக்கூடிய விதத்திலே 100 ஆண்டுகள் கடந்தும் ஒரு தலைவரை மக்கள் மறக்கவில்லை. அவர்கள் மீண்டும் இன்றைக்கு 87ஆம் ஆண்டிலே இருந்தால் இன்றைக்கு 38 ஆண்டுகள் முடிந்தும் மக்கள் நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஈழத்தமிழர்கள் சார்ந்து என்றென்றும் ஈழத்தமிழர்கள் இந்த அவர் எம்ஜிஆரை மறக்க மாட்டார்கள். எங்களுடைய மக்களுக்காக அவர் செய்த உதவிகளை நாங்கள் இன்னும் நினைவில் போற்றுவோம் என்று கூறி எங்களை இந்த சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்புக்கு நன்றி. எத்தனையோ விதமான கொடைகளை நல்கி மக்கள் திலமாக வாழ்ந்தவர் நம்முடைய எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களுடைய பாருங்கள், 100 ஆண்டு காலம் சென்றாலும் அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வுகள் இன்றும் இலங்கையிலும் இந்தியாவிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒரு தலைவனை அவர்கள் மக்கள் மறக்க மாட்டார்கள், உண்மையான தலைவனை. எனவே எல்லோரும் இந்த எம்ஜிஆரினுடைய நற்பணி மன்றத்தினுடைய அவர்களுடைய கொள்கையின் பிரகாரம் செயற்பட்டு தொடர்ந்து எம்ஜிஆர் நற்பணி மன்ற உறுப்பினர் திரு கோபலிங்கம் அவர்கள் அதற்கான மலர் மாலையை தற்பொழுது அறிவித்து அவரை கௌரவப்படுத்துவார்.